ஸோ ஹலோ காய்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரைம் நம்பரை ஃபைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். ஸோ அதாவது ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த நம்பரால் டிவைட் ஆகும், இல்லைன்னு சொன்னால் ஒன்றால் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொன்னோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1லேருந்து 100க்குள்ளே இருக்க எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன செஞ்சிருக்கு, 1லேருந்து 100க்குள்ளே இருக்க எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் என்ன செஞ்சிருக்கேன், இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் தான் நினச்சிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேணாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் என்ன செய்யும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே காய்ஸ், இப்போ 1லேருந்து 100க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எனக்கு 1லேருந்து 100க்கான வேல்யூ ஃபஸ்ட்டு தேவை. ஸோ அதுக்காக நான் என்ன செய்யணும், ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபார் லூப்புடைய இனிஷியல் வேரியபிள் என்ன செய்கிறேன், ஐன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன் மேலே. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 1லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி 100 வரைக்கும் என்ன செய்யணும், அந்த ஃபார் லூப் ரன் ஆகணும். ஸோ ஈக்குவல் டு 100 கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி i ++ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், செக் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஆஃபில் இதை பிரிண்ட் பண்ண ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 1லேருந்து என்ன செய்யும், 100 வரைக்கும் என்ன செய்யும், வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ நான் \n கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், %d கொடுத்துட்டு i கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1லேருந்து 100க்குள்ளே வேல்யூ என்ன செய்யுது, எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு வேல்யூ நம்ம என்ன செய்ய போகிறோம், செக் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு தடவை இந்த லூப் ரன் ஆகும்போதும் இந்த ஐயோட வேல்யூ வந்து நமக்கு ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு தடவை ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ அந்த 1 நம்ம செக் பண்ண போகிறோம், அது ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது பிரிண்ட் பண்ண போகிறோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் அது பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது 2, 3, 4 இதே மாதிரி ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போதும் நம்ம ஒவ்வொரு வேல்யூவை செக் பண்ண போகிறோம், அது ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னால் 0 and 1 பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை. ஸோ 0 and 1 நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை. ஸோ இந்த ரூப்பில் நம்ம வந்து 1ல் தான் ரன் பண்ணுறோம். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ நமக்கு இப்போ 1 இருக்கும்போது அது ப்ரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ i = 1 இருந்துச்சுன்னு சொன்னால் பிரிண்ட் ஆஃபில் இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்படி ஐயோட வேல்யூ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யணும், எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போகணும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரோக்ராம் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐயோட வேல்யூ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 6 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ ஐயோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ அதாவது 1, 2, 3, 4, 5, 6 அதாவது இந்த ஐயோட வேல்யூவை நம்ம 1லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், இந்த நம்பரால் டிவைட் பண்ணுவோம். ஸோ அதாவது 1ஆல் ஃபஸ்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 3, 4, 5, 6ஆல் என்ன செய்வோம், இந்த ஐயோட வேல்யூ டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணி அது எத்தனை டைம் நமக்கு டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம கவுண்ட் பண்ண வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யும், அது ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் ப்ரைம் நம்பர் சொன்னால் அந்த நம்பராலையும் அதே போல் 1ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ நமக்கு கவுண்டோட வேல்யூ 2 தான் வரணும். ஏன்னு சொன்னால் 1ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அதே போல் 6ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அதுக்கு மேலே டிவைட் ஆச்சுன்னா நமக்கு அது வந்து ப்ரைம் நம்பர் இல்லை. ஸோ நம்ம ஒரு கவுண்ட் வேரியபிள் என்ன செய்யலாம், இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், int count = 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் ஏன் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபார் லூப் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு வேரியபிள் என்ன செய்கிறேன், நம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், இங்கே ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் நமக்கு இந்த ஐக்குள்ளே இருக்க நம்பர் வரதுக்காக, அதாவது இந்த நம்பரை வச்சு நம்ம இதை டிவைட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1. ஏன்னு சொன்னால் இங்கே 1லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட வேல்யூ எது வரைக்கும் ரன் ஆகும்னு சொன்னால் நமக்கு அந்த i வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 6ன்னு சொன்னால் நமக்கு 6 வரைக்கும் என்ன செய்யணும், ரன் ஆகணும். ஸோ அதே மாதிரி num ++ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இஃப் கண்டிஷனில் ஐயோட வேல்யூ நம்மால் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னு சொன்னால் தான் அது என்ன செய்யும், டிவைட் ஆகும். ஸோ இப்போ 1ஆல் டிவைட் பண்ணும்போது 6 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். ஸோ அதே மாதிரி 2ஆல் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். ஸோ 3ஆல் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். அப்போ அதே மாதிரி 6ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவை ரிமைண்டர் 0 வரும்போது என்ன செய்யும், எனக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகும். ஸோ அப்போ என்ன செய்யும், மொத்தமாக 6 பார்த்தீங்கன்னா 4 டைம் என்ன செய்யும், டிவைட் ஆகும். ஸோ அதாவது 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதே மாதிரி 3ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். அப்போ கவுண்டோட வேல்யூ என்ன செய்யும், 4 வரும். ஸோ நமக்கு ஒரு ப்ரைம் நம்பருக்கான கவுண்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தான். ஸோ என்ன செய்கிறேன், நான் இஃப் கண்டிஷனில் கவுண்டோட வேல்யூ நமக்கு 2 இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அது ப்ரைம் நம்பர்னு சொல்லி ஆகும். ஸோ நான் என்ன செய்கிறேன், பிரிண்ட் ஆஃபில் \n கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், ஒரு இன்டீஜர் வேல்யூ நான் என்ன செய்ய போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த நம்பர் தான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன செய்கிறேன், ஒரு சிம்பிளாக ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். ஸோ இட் இஸ் எ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், கொடுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி என்ன வேல்யூ பிரிண்ட் ஆக போகுதுன்னா ஐயில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆக போகுது. ஏன்னா ஐயோட வேல்யூ தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இதை கிளியர் ஸ்கிரீன் கொடுத்து ரன் பண்ணுவோம்.
ஸோ இப்போ ரன் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன செஞ்சிருச்சு அவுட்புட்டில் கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதாவது 2 3 5 7 ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0லேருந்து அதாவது 1லேருந்து 100க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஏன் கவுண்ட் ஈக்குவல் டு 0 இங்கே கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை மேலே அதாவது நம்ம என்ன செஞ்சிட்டோம் இந்த ஃபார் லூப்புக்கு மேலே டிக்ளேர் பண்ணுறோன்னு சொன்னால் இது ஒவ்வொரு தடவையும் உள்ளே போகும்போது எனக்கு 0வாக தான் இருக்கும். ஸோ அதாவது இது வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை நீங்கள் வேறு எங்கேயாவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யாது உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க. ஸோ அப்போ தான் என்ன செய்ய உங்களுக்கு கிளியராக ரன் ஆகும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.